கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் உயிரிழந்த 31 பேரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட பணி ஆணையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்துள்ள நிலையில் இதுகுறித்து மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம கரூர் எம்ப்ளாய்மெண்ட் விஷயமா ஒரு வழக்கு நிலுவையில் வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு தான் ஃபைனல் ஆர்கியூமெண்ட் வந்தது. நல்ல தீர்ப்பு வந்திருக்கு. கம்பேஷன் அடிப்படையில் நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் இங்கே இருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனை நீங்கள் வயலேட் பண்ணாமல் கொடுக்கணும். ஏற்கனவே ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்கு, ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் கம்பேஷன் ஆர்டர் போடணும். அட்வொகேட் ஜெனரல் எதிர்த்தரப்புல ஆஜராகி ஒரு நீண்ட நெடிய ஒரு விவாதம் பண்ணாரு. அப்படி இருந்தாலும் நம்ம கான்ஸ்டியூஷனை தூக்கி பிடித்து நம்முடைய ஆர்கியூமெண்ட்டை கொண்டு போனோம். அதன் பொருட்டு இன்றைக்கு மாண்புகு உயர் நீதிமன்றம் ஒரு அருமையான தீர்ப்பை கொடுத்துருக்கு. இந்த தீர்ப்பு உண்மையிலே தமிழகத்தில் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு தீர்ப்பா இன்னும் வருங்காலத்தில் இருக்கும். இந்த தீர்ப்பை பொறுத்து தான் இன்னும் கம்பேஷன் அடிப்படையில் எந்த அரசு வேலை கொடுக்க தீர்மானித்தாலும் இந்த தீர்ப்பு தான் முன்னுதாரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கம்பேஷன் அடிப்படையில் வாரிசார்கள் கியூவில் நிற்கிறாங்க. அவங்களையும் தாண்டி நீங்கள் எப்படி இந்த கம்பேஷன் அடிப்படையில் இப்படி ஒரு ஆர்டரை கொடுப்பீங்க? அரசு வாகனங்கள் மோதி இறக்குபவர்களுக்கு நீங்கள் கம்பேஷன் அடிப்படையில் இதே மாதிரி வேலைகளை கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வியை வச்சாங்க. இந்த ஆர்டர் செல்லாது. அதனால் எங்களுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. உண்மையாகவே படிக்கிற பசங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களுக்காக நாங்கள் இந்த நீதிமன்றம் நாடியது அவங்களுக்கு பெரும் துணையாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வழக்கில் வந்து அவங்க என்ன சொன்னாங்க? ஏன்னா லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்களா சொன்னாங்க. அதில் என்ன இஎன்பிசி வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அவங்க ஏற்கனவே கவுண்டர்ல சொன்ன அதே வார்த்தை தான், எங்களுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை கொண்டு வந்தாங்க. அதனால அவங்க பெருசா அதுல பேசவே இல்லை. பெருசா பேசினது மற்ற ரெஸ்பாண்டன்ட் தான், அட்வொகேட் ஜெனரல் மற்றவங்களுக்காக வந்து பேசின. டிஎன்பிசி என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி மூடிட்டாங்க. ஸ்டெர்லைட் இழப்பீடு என்பது ஒரு அரசுல நடந்த அரசோட மிஸ்டேக். கரூர் இன்சிடென்ட் அப்படி எடுத்துக்க முடியாது. நான் இங்க கமெண்ட் பண்ண விரும்பல. காரணம் சுப்ரீம் கோர்ட்ல அது பெண்டிங்ல இருக்கு. ஸோ அது அரசோட மிஸ்டேக்கா இல்லை தனிநபர் மிஸ்டேக்கா இல்லை பிளான் பண்ணி பண்ணாங்களா, அது இனிமேல் தான் முடிவாகும்.